லூன்ற ஒரு பையனுக்கு வந்து வயசு 11. அவன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க அப்பாவுக்கு வந்து ஒரு நோயால் அஃபெக்டடுங்க. அது என்ன நோய்னா டைனோசெரிபல்ல அட்டாப்சிஸ்ன்ற ஒரு நோய் வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு. இதனால அவங்க அப்பா வந்து 6 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த நோயால் அஃபெக்ட் ஆயிருக்காரு. இது வந்து என்ன ஆயிருக்குன்னா 6 வருஷம் கழிச்சு வந்து அந்த பையனுக்கு 11 வயசு இருக்கும்போது அவங்க அப்பா வந்து ரொம்ப முடியாம ஆயிடுச்சாங்க. இந்த மாதிரி வந்து உங்க அப்பாவுக்கு வந்து போன் மேரோ ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல இருந்திருக்காரு. இது ரொம்ப கஷ்டத்துல இருக்கணும். அவங்க அம்மா தான் வேலைக்கு போயிருக்காங்க. வேலைக்கு போயிட்டு இந்த பையன் என்ன பண்ணா, அவங்க அப்பாவை கூட்டிட்டு போறது ஹாஸ்பிட்டலுக்கு, அப்பா கூட இருக்கிறது, ஃபுல்லாவே அப்பாவை கேர் பண்ணிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் அவன் தங்கச்சி தம்பி எல்லாம் பாத்துக்கிற மாதிரி. ஏன்னா அம்மாவும் வேலைக்கு போயிருவாங்க. ஃப்ரீயா இருக்கிற டைம் வந்து என்ன பண்ணா, அந்த தேலெல்லாம் பிடிச்சி 1000 ரூபாய்க்கு விற்பாங்க. அந்த பையனெல்லாம் சாப்பிடுவாங்க. அதை பிடிச்சி போய் கடையில் கொடுக்கும். எனக்கு 1000 ரூபாய் அந்த மாதிரி வந்து காசு கொடுப்பாங்க. இந்த மாதிரி இருந்தா வந்து சர்ஜரி பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லி, ஏன்னா அவர் வந்து இறந்துருவாருன்ற சொல்லியிருக்காங்க. வீட்லேயே வந்து அந்த ஜீன் படி யாருக்கு அந்த இது இருக்கோ அவங்க தான் பண்ண முடியும். இந்த பையன் தான் செட் ஆயிருக்கு. பட் என்னன்னா அது 10 கிலோ இருக்கணும். இந்த பையன் வந்து 30 கிலோ தான் இருந்திருக்கும். அப்போ இந்த பையன் என்ன பண்ணிருக்கா, வெயிட் போட்டு இது பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த பையனை முயற்சி பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்க அம்மா கூட என்ன பண்ணிருக்காங்க, அந்த வேலையை விட்டுட்டு இந்த மாதிரி காய்கறி கடையில் போய் சேர்ந்திருக்காங்க. இந்த பையனோட அம்மா போயிட்டு அந்த இடத்துலயுமே வேலைக்கு சேர்ந்திருக்காங்க. சேர்ந்துட்டு இந்த பையனுக்கு காய்கறி, அவங்க ப்ரோட்டீன் சத்து எல்லாமே நிறைய இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. அம்மாவும் பையனும் சேர்ந்து அவங்க அப்பாவை காப்பாற்றுறதுக்காக போராடி இருக்காங்க. நாளைக்கு வந்து 5 வேளை 6 வேளை அந்த மாதிரி சாப்பிட்ருக்கான். சாப்பிட்டு நைட்டு கூட ஒரு மயக்கமாக இருக்கும். திணறும் சாப்பிடும்போது ஒரு நமக்கே ஒரு மாதிரி வயிறு பிடிச்சிக்கும். அந்த மாதிரிலாம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. அவங்க அப்பா சொல்லியிருக்காரு, வேணாம் விட்டுரு, இது வேணாம், நான் போறேன், நான் இறந்துடுறேன் அப்படின்லாம் சொல்லி அவங்க அப்பா சொல்லியிருக்காரு. இல்லை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையனுமே அவங்க அப்பாக்காக ஆப்ரேஷனுக்குள்ளேயுமே போயிருக்கான். ஆப்ரேஷனுக்குள்ள போகும்போது தான் அங்கே இருக்க நர்ஸோ டாக்டர் கேட்டிருக்காங்க, உனக்கு பயமா இல்லையா இப்போ ஆப்ரேஷன் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும். நீங்க தான் எனக்கு மயக்க மருந்து கொடுத்துருவீங்க, எனக்கு பயம் இல்லைன்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே அழகா சொல்லியிருக்காங்க. டாக்டர் வந்து ஒரு இந்த வயசுல இவ்வளோ ஒரு விஷயத்த வந்து ஈஸியாக எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் கூட பெருசாக எடுத்திருக்காங்க. அப்பாவுமே காப்பாற்றிருக்கான். அவங்க ஃபேமிலியில் எல்லாருமே சந்தோஷப்பட்டிருக்காங்க. அவங்க அப்பா வந்து இப்படி ஒரு பையனை பார்த்ததுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன்னு சொல்லிட்டு